நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் தினேஷ் வந்து டபுள் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், அவங்களுக்கே பிடிக்கும். போர் அடிக்காமல் ஓகே, நல்லா போகுது டைமிங். காமெடி மன்சூர் அலிகான் சாரோட காமெடி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஏங்க அது பழி வாங்கக்கூடாதாங்க? எத்தனை நாளைக்கு தான் வந்து மனுஷங்களே வந்து பழி வாங்கிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கும் வந்து நம்ம 6 அறிவு இருக்கிறவங்க வாய் இருக்கு, நம்ம பேசிடுறோம், அவங்களால பேச முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் மூலியமாக தான் காட்டணும். நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல. ஆமாம், ஓகே தான். அதுக்கு இல்லை எனக்கு இது, ஏன்னா பொங்கலுக்கு எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பார்த்துருப்பாங்களா எதுன்னு தெரியல. மாடு வச்சுருந்தோம் கொஞ்சம் எல்லாருமே வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்டு எடுத்ததுனால கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பாங்க. அது பண்ணியிருக்காங்க, லைவாக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது, டிவியில் தான் பார்த்துருக்கேன். இதுவும் இப்போ தான் பார்க்குறேன். இனிமேல் நான் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக நான் மதுரையில் போயிட்டு ஜல்லிக்கட்டை நேரில் பார்ப்பேன். நான் படம் நல்லா இருக்கு. இதில் இது மெசேஜ்லாம் இல்லை, ஃபுல்லாக காமெடின்றதுனால பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. பிகினிங் டு எண்ட் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. அதுதான் அந்த அதை ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறோம். ஸோ படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு முன்னாடி ரிவீல் பண்ண வேண்டாம். ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டோம். அதுதான் கான்செப்டே. அது சொன்ன ஸ்டோரி கொஞ்சம் பிரேக் ஆகும் ப்ரோ. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸு, கிட்ஸு, அதான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சூப்பரான ஒரு படம். இந்த வீக் நல்லா வந்து இந்த படம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியும்ல, எப்போவுமே பயங்கர ஹியூமராக பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இந்த இதுவும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோயின் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து தினேஷ் சார் ப்ளஸ் பிராங்க்ஸ்டர் ராகுல் அவங்களோட காமெடி ஹியூமர் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. மைனஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் டெப்த்தாக சொல்லியிருக்கலாம் ஸ்டோரி. அதுதான் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பார்ப்பாங்க. அந்த டைமில் ரிலீஸ் ஆயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பொங்கல் ரிலீஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக இருக்குது. கர்மா பற்றி சூப்பராக சொல்லியிருக்காங்கண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் படம் நல்லா விறுவிறுப்பாகவே போயிட்டுருக்கு. படம் நல்லா செமையாக இருக்குது. இல்லைண்ணா, அது வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்க, அது கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். நான் சொன்னால் அது ஒரு ஸ்பாய்லராக போயிடும். ஸோ அதை நான் சொல்ல, நீங்கள் படத்தை பாருங்கள், சரிங்களா? பாட்டெலாம் சூப்பராகவே இருக்குண்ணா, நல்லாவே இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆமாண்ணா அதில் 2 ஹீரோயுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக சொல்லணும்னா தினேஷ் சாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ காமெடி மட்டும் எப்படி நான் பிரித்து பார்க்க முடியும்? சூப்பராகவே இருக்குண்ணா, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்லை, அது ஒரே கதை தான். நான் வேறு மாதிரி பிளேயில் காமிச்சிருக்காங்க. நீங்கள் எண்டு படம் முடியும் போது நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஆமாண்ணா, இது ஃபேமிலியாக பார்க்குற படம் தானா? என்ன ஜாலியாக எல்லாருமே பாருங்கள், ஜாலியாக கை தட்டிட்டு ஜாலியாக வந்தாங்க. ஸ்டெப்லேருந்து சூப்பராக இருந்துச்சுண்ணா. நான் ஃபஸ்ட்டே அதான் சொன்னேன், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, தனியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு. என்னண்ணா? இல்லை, எனக்கு இங்கே படத்தில் பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு சீன் லைவாக அதெல்லாம் எனக்கு தெரியலை. தினேஷ் அண்ணனோட நான் தினேஷ் அண்ணனை தான் பார்க்க வந்தேன். தினேஷ் அண்ணன் சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. இல்லை, இது ரொம்ப கெத்தாக இருக்கும். என்னன்னா இல்லை, எனக்கு ஜல்லிக்கட்டு ஊரில் இருக்க அதான் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆமாம், பழைய அட்டகத்தி படத்தில் பார்த்த மாதிரியே இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா, நைஸ்ண்ணா. ஒரு ரொம்ப சுமாரான படம் தலைவா, சுமாருக்கும் கீழே சொல்லலாம். ஆனால் எல்லா விதமான பிளாட்டு, மேக்கிங்கு, ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா வர வேண்டிய ஒரு படம். அதை எல்லா பொட்டென்ஷியலும் இருந்து யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் மொத்தமாக கோட்டை விட்டாங்க. எதுவுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இல்லை.
ஒரு ட்ரைலர் கட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் மொத்த கதையுமே சொல்லிட்டாங்க. அதாவது இந்த படத்தோட மொத்த கதையே 3 நிமிஷம் தான், அது ட்ரைலர்லேயே சொல்லிட்டாங்க. சார் நம்ம தேட்டரில் பார்க்குறப்ப ஏதாவது சர்ப்ரைசிங்காக ஒன்றுமே கிடையாது. ஸ்க்ரீன் பிளே கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகும். அதாவது இது ஒரு பேய் படமா, இல்லை இது ஒரு ஆக்ஷன் படமா, இல்லை இது ஒரு ரிவெஞ்ச் பிளாட்டா, இல்லை இது ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவா, அப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும்ல. அவங்க அதிலே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பேய் படம்னா ஒரு பயம் இருக்கணும், அந்த பயமும் வரல. ஒரு ஆக்ஷன் படம்னா நம்மளுக்கு ரேசியாக இருக்கணும் ஸ்க்ரீன் பிளே, அதுவும் இல்லை. எந்த விதத்துலையுமே என்கேஜிங்காக இல்லாத ஒரு படம். என்ன பிளாட் என்ன ஜேர்னன்றது அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ நம்மளுக்குமே அதில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். ஹீரோ போயிடுவாங்க இல்லை ஹீரோயின் போயிடுவாங்க, சம்மந்தமாக வளர்த்து மாட்டு போயிடுவாங்க. அது ஆக்சுவலாக எனக்கு அதுக்குமே தோணுச்சு. அதாவது மனுஷங்க செத்துட்டா மேலே போயிடுறாங்க, அப்புறம் மாடு அவ்வளோ தூரத்துக்கு இருந்து பழி வாங்குதுன்னு. எனக்கு இது வந்து நயன்தாராவோட டோரா படம் வந்துருங்களா, அதில் வந்து அந்த குழந்தையும் செத்துருக்கும், ஆனால் நாய் தான் பழி வாங்கும். நாய் வந்து அந்த கார் அதே பிளாட்டு தான் இதுலேயே எடுத்துருக்கோம். முயற்சியெல்லாம் நல்ல முயற்சி தான். பட் படமாக பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த படத்தில் இருந்தால் ஒரு பயம் இருக்கணும்ல, அது கூட இல்லை. ஸோ அதனாலே நம்மளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. 2 மணி நேரம் தான் படம், எனக்கு அதுவே ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. அது நல்லா பண்ணியிருக்காரு. டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு தாடி எடுத்திருக்காரு. 10 நிமிஷம் தான் அந்த ரோல், அது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதுதான் பிரச்சனையே. இது அட்டகத்துக்கு அப்புறம் இது வந்திருந்தா சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கெத்து மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டு இந்த ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக செட்டிலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. மோரோவர் தினேஷ் வந்துட்டு அவர்கிட்ட இப்படி தான் இந்த மாதிரி படம் ரெஃபரன்ஸ் சொல்லி நடிக்க சொல்கிறாங்களான்னு தெரியல. நம்மளுக்கு அந்த படத்தை தான் ரிமைண்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு படத்துக்கும் அந்த கெத்து ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ஹிட் ஆச்சுன்னா அதில் வந்து கெத்து தினேஷா நம்மளுக்கு தெரிஞ்சார், கெத்தாக தான் தெரிஞ்சார், தினேஷா தெரில. பட் இந்த படம் எனக்கு வேற பழைய படங்களை தான் ஞாபகப்படுத்துச்சு. ஸ்டார்டிங்கில் பல்சர்னு சொல்லும்போது பொல்லாத ஒரு படம் அப்படின்னு நினைச்சோம். அது பெரிய பேக் ஃபேர் தான் இருக்குது. அது அட்லீஸ்ட் வேறு பேராக வச்சிருக்கலாம். பட் பல்சர்னு வரும்போது இது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி எடுத்தாங்கன்னு தான் தோணுதில்ல. ஸோ அப்போவே பழைய படமாயிருது. ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற அந்த ஒரு பொட்டன்ஷியலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். காமெடிக்கெலாம் சிரிப்பு வச்சு போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல பிராங்ஸ்டர் ராகுலாம் இல்லாமல் இருந்தால் கூட படம் நல்லா இருந்திருக்குமோன்ற அளவுக்கு தான் காமெடி இருந்தது. அவரும் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேற கேரக்டர் யாராவது பண்ணிருக்கலாம். இவங்களாம் இந்த ரோலை பண்ணி நம்மளுக்கு சலிச்சுது. ஸோ அவங்க வரும்போதே நம்மளுக்கு அது போர் அடிக்குது. வீக்கான வில்லன் வீக்கான ஸ்க்ரீன் பிளேல வீக்கான வில்லன் ஒரு பெரிய மேட்டரான்றதை நான் பார்க்குறேன். அதாவது எல்லாரையுமே நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து வீக்கஸ்ட் ஸ்க்ரீன் பிளேல நடிக்க வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். படம் பிடிக்குமா? ரொம்ப கஷ்டம் தலைவா. ஓடிடியில் வந்தால் பார்க்கலாம், டைம் பாஸ்க்கு, அவ்வளோதான். சார் படம் நல்லா இருந்துச்சு, காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. என்னன்னா இதில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு வீரராக நடிச்சிருக்காரு. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ஜல்லிக்கட்டு வீரராக நடித்த சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக நிறைய இடத்துல காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆகிருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய லேக்லாம் இருந்துச்சு, ஒரு 20 நிமிஷம் படம் பிக்கப் ஆகிறதுக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் ஃப்ரெண்டு காமெடி பயங்கரமாக ஒர்க் ஆயிடுச்சு. மன்சூர் அலிகான் சார் வந்து பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் காமெடிலாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. சாப்பிட்ற சீனு, அந்த அடிக்கிறது, அவர் வண்டியை விற்கிற சீனு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க தங்கச்சியாக நடித்தவங்க, தினேஷ் அண்ணனோட தங்கச்சியோட ஹஸ்பண்டாக நடித்தவங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஃப்ரெண்டு வேறு லெவல், அவர் பயங்கரமாக பண்ணியிருந்தார். இல்லை மாடு பழி வாங்குற, அதாவது மாடு, ஆமாம் பேயாக வருது. ஆனால் அந்த மாடோட ஆவி இவர் உள்ள வந்து இவர் தான் போய் அடிப்பார், இவர் தான் கொல்லுவார் அந்த எதிரியை. ஆமாம் அந்த இது பல்சர் தான் கொல்லும். ஆமாம், அது வந்து அதான் அந்த ஆவி இருக்குல்ல, அந்த ஆவி இருந்து அது போய் கொல்லுதுன்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் படமாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம தனியாக அதை காட்டியிருந்தா அதை வந்து நம்மளுக்கு பிடிக்காது. அது படமோடு பார்க்கும்போது அது வந்து இன்னொருத்தர் வந்து கண்ணு மாதிரி காட்டிட்டு போவார். அது காட்டினோடனே அது போயிட்டு கொல்லும், அந்த மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் லாஜிக்காக தான் காட்டியிருந்தாங்க. அவங்க அது எதுவும் சொல்ல, என்ன கேட்டால் நான் வந்து உயிரிழப்பு ஏற்படுதுன்னா வேணான்னு சொல்லுவேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து உயிரை பணைய வச்சு விளாட்றாங்கன்னா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ உயிர் போயிடுச்சுன்னா அது திருப்பி வராது. அந்தளவுக்கு விளாடணுன்ட்டு ஒரு அவசியமும் கிடையாது. அப்போ நான் பேன் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். என்னன்னா அதுதான் வேணான்னு சொல்லுவேன். நான் கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவேன். என் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க போகிறாங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு உயிருக்கு உத்தரவாதம் எல்லாம் வேணான்னு தான் சொல்லுவேன். அவங்க விருப்பம் தான். ஆனால் இப்போது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃபேமிலிக்கும் ஒருத்தரும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். அவங்க உயிர் போயிடுதுன்னும் போது அது பேன் பண்ணுங்க. என்னன்னா நானுமே போராட்டத்தில் உட்காந்துருக்கேன், ஜல்லிக்கட்டு வேணும்ன்ட்டு, நம்ம பாரம்பரிய விளையாட்டு வேணும்ன்ட்டு நானே உட்காந்துருக்கேன். பட் ஆனால் இப்போ இறந்துட்டாங்கல்ல, அவங்களோட ஃபேமிலியோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்துட்டாலும் நம்மளால் எப்படி இருக்கும், அந்த பெயினை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் பேன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்றது மீனிங் உங்களுக்கு புரியும். இல்லை ட்ரெடிஷ்னலாக பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா வைக்கவே வேணான்னு சொல்லலை. உயிரிழப்பு ஏற்படுற மாதிரி நடக்குதுன்னா அப்போ வைக்க வேணான்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? சேஃப்டி தான் முக்கியங்க ஃபஸ்ட்டு. உயிரே போகுது, அப்படி விளையாடி என்ன பண்ண போகிறீங்க?
உயிர் போகுது. இப்போ ஒருத்தன் செத்துட்டான், நான் நிறைய பார்த்துருக்கேன் நியூஸில், ஜல்லிக்கட்டால் செத்துட்டாங்கன்னு நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது பேன் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லணும்னு யோசிப்பேன். அப்படி விளையாடி என்ன பண்ண போகிறீங்க? அப்படி பாரம்பரியன்றது அவங்களோட பசங்க, அவங்க இருக்கவங்க தான், அவங்களே காப்பாற்ற முடியலன்னும் போது வேணான்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் சாகலை, ஆனால் ஒருத்தர் செத்தாலும் அந்த ஃபேமிலிக்கு, இப்போது ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தானே அங்கே வந்து விளையாடுறாங்க, அதில் இறந்துடுறாங்கல்ல, அவங்கள திருப்பி தர முடியாதுல்ல. இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் எப்படி இறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இல்லை அது நம்மளுக்கு தெரியல. எனக்கு வந்து அதிகமாக இதில் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக தெரியுதுன்னா ஜல்லிக்கட்டில் தான் அப்படியே ஸ்பாட்லேயே இறந்துடுற மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். அதனால எனக்கு அதுதான் அதிகமாக தோணுது. மற்ற கேம்ஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. இன்ஜூரி ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிரிக்கெட்டோ ஃபுட்பால் இதெல்லாம் அடிப்படுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பாட்லேயே எக்கச்சக்கமாக இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டதில்லை. இறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. அப்படி சொல்ல வரேன். ஒரு கேமாக இருக்கட்டும், அதில் வந்து உயிர் போகிற அளவுக்குலாம் வந்து கேம் விளாடணும்னு அவசியமே கிடையாது. அதை நான் சொல்ல வரேன். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்கு நம்ம நினைக்கிறத சொல்லாமல் இருக்க முடியாது. சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து செகண்டு தினேஷா வரவர் தான் பழி வாங்குறாரு, இவர் முன்னாடியே இறந்துருவார். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ரெண்டு போர்ஷனுமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.